அதிகாரம் 2:21 ஆண்டவர் சொல்றாரு, அவர் உடலாகிய கோவிலை பற்றி பேசுறாரு. அதாவது அவர் இறந்து 3 நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் இந்த சிறு மக்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்றாரு. அதாவது உடல் என்பது கோவில், ஆலயம் தான் உடல், அது ஆலயத்தில் உள்ள தேவன் தான் ஆன்மான்றார். நம்ம ஆன்மா உடலை சுத்தப்படுத்தி நம்ம ஆன்மாவை சரிப்படுத்தி வச்சுக்கணும் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதான் அவர் கோயிலை உடல்னு சொல்றாரு. தன்னோட உடலில் ஆன்மா எப்படி பரிசுத்தமாக இங்கே இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மா நீங்கள் உடலை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி உங்கள் ஆன்மாவை நீங்கள் தயார்படுத்தி பிறருக்காக வாங்கணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அதிகாரம் 2:22 சொல்றாரு, அவர் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்த நினைவுக்கு மறைநூலை இயேசுவின் கூற்றை நம்பினார். ஸோ இதில் என்ன சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாகி அவர் கோயில் தான் உடம்பை தான் சொல்றாரு கண்டி. அந்த கோயில் இடிப்புன்ற தப்பாக சொல்ல, அவர் அர்த்தம் இல்லாமல் எதுவும் பேசலை. அவர் அநீதி எதுவும் செய்யலை, பாவம் எதுவும் செய்யலை. அவர் நியாயமாக வாழணும், நீதியாக வாழணும், உண்மையாக வாழ்ன்றதான் தான் அந்த மக்களுக்கு அவர் எச்சரிக்கிறார். ஸோ அது மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு வார்த்தையை தினந்தனமாக வாசித்து அதன்படி புரிந்து கொண்டு நம்ம இதயத்தில் பதித்து நம்ம ஆன்மாக்களை சுத்தமாக்கி கடவுளுக்காக வாழும் இயேசு நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.